நமஸ்தே. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பெஹலா பத்ரு, அதாவது ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய பாகுவான் பத்ய, இந்த பத்ய பாட்டில் ஃபஸ்ட்டு பத்ய சுப காம்னா அப்படின்ற இந்த போயத்தில் இருக்கக்கூடிய இஆர்சியை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போயத்தில் இருக்கக்கூடிய சாராங்ஸ் நான் இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நாம் இஆர்சி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இஆர்சி கொடுத்துருக்காங்க. இதில் நாம் ஃபஸ்ட்டு இஆர்சி பார்க்க போகிறோம். நிம்ன பத்யாங்ஷ் கா பாவ் ஸ்பஷ்ட கீஜியே. ஃபஸ்ட்டு பாருங்கள், வித்யா கலா அப்படிங்கிற இந்த லைன்ஸை கொடுத்துருக்காங்க. கராக் ஹோ, அதாவது வித்யா கலா, வித்யானா கல்வி, கலானா கலை அப்படின்ற இந்த லைன்ஸை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் இஆர்சி எழுத போகிறோம். கவி பரீட்சை, கவி பரீட்சை நீங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இஆர்சிக்கும் இதே தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதே மாதிரி சாராங்ஸுக்கும் நீங்கள் இதே தான் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த கவி பரீட்சை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப படிக்க தேவையில்லை, சரிங்களா? கவி பரீட்சை, கவிஞரை பற்றின ஒரு அறிமுகம். இஸ் கவிதா கே ரச்சிதா மைதிலி சரண் குப்த் ஹே. இந்த கவிதையினுடைய படைப்பாளர் மைதிலி சரண் குப்த். மைதிலி சரண் குப்துக்கோ ராஷ்டிர கவி கஹதே ஹே. மைதிலி சரண் குப்த் அவர்களை தேசிய கவிஞர் என அழைக்கிறோம். ஆப்கா ஜன்ம ஜான்சி ஜிலே கே சிர்காவ் மே ஹுவா. அவருடைய பிறப்பு ஜான்சி அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள, மாவட்டத்தினுடைய, ஜிலே அப்படின்னா ஜில்லா, மாவட்டம் அப்படின்னு அர்த்தம். சிர்காவ் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நிகழ்ந்தது. ஆப் மகாத்மா காந்தி கே சச்சே அனுயாயி தே. அவர் மகாத்மா காந்தியினுடைய ஒரு உண்மையான, அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய உண்மையான ஒரு தொண்டர், அதாவது கடைபிடிப்பாளர், ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சச்சே அப்படின்னா உண்மையான, அனுயாயி அப்படின்னா ஃபாலோ பண்ணுறவங்க. பாரத் சர்க்கார் நே ஆப்கோ சங்சத் சதஸ்ய மனோனித் கியா और பத்மபூஷன் की உபாதி से अलंकृत किया. பாரத் சர்க்கார், இந்திய அரசாங்கம் அவருக்கு சங்சத் சதஸ்ய மனோனித் கியா, அதாவது சட்டசபையில் இடமளித்தது. அது கூட அவருக்கு பத்மபூஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய விருதையும் கொடுத்து அலங்கரித்தது. பாரத் பாரதி, பஞ்சவட்டி, சாகேத், யசோதரா ஆதி ஆப்கி பிரசித்த ரச்சனாயே ஹே. பாரத் பாரதி, பஞ்சவட்டி, சாகேத், யசோதரா இதெல்லாம் அவருடைய மிகச்சிறந்த படைப்புகள், மிகவும் புகழ்பெற்ற படைப்புகள். பிரசித்த அப்படின்னா ஃபேமஸ், ரச்சனாயேங் அப்படின்னா படைப்புகள். ஆப்ஷன் 1964 மே ஸ்வர்க சிதாரே. அவர் 1964 மரணம் அடைந்தார், சொர்க்கம் அடைந்தார். இஸ் கவிதா மே கவி பாரத்வாசியோं के कल्याण की कामना करते हैं. இந்த கவிதையில் கவிஞர் இந்திய மக்களுடைய நன்மைக்கு, அதாவது நன்மைக்காக அவர் ஆசைப்பட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அதை தான் இந்த போயமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவருடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்காரு. காம்னா அப்படின்னா விருப்பம், ஆசை, கல்யாண் அப்படின்னா நன்மை. இந்திய மக்களினுடைய நன்மைக்காக தன்னுடைய விருப்பத்தை இதில் சொல்லியிருக்காரு. பாவ், இப்போ தான் இந்த லைன்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கவி பரீட்சை தான். பாவ், कवि भारतवासियों के कल्याण के लिए भगवान से प्रार्थना करते हैं. கவிஞர் இந்திய மக்களினுடைய, இந்தியர்களுடைய நன்மைக்காக இறைவனிடம், கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார். கவி கஹ்தே ஹேன் கி, கவிஞர் கூறுகிறார், சப்கே மன் மே வித்யா கலா ये विभिन्न विषयों में कुशलता प्राप्त करने की चाह हो. எல்லாருடைய மனதிலும், அனைவருடைய மனதிலும் வித்யா கல்வி, கலா கலை மற்றும் விபின்ன விஷயோங்மே வெவ்வேறான விஷயங்களில் குஷல்தா திறமைகளை பெற வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். பிராப்த அப்படின்னா பெறுவது, பிராப்த கர்ணேக்கு சாகுகோ எல்லாருமே
கல்வி கலை மற்றும் வெவ்வேறான திறமைகளை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் நமக்கு இருக்கணுமா. எல்லாருக்குமே அப்படிப்பட்ட விருப்பம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை பெற வேண்டும். சப் லோக் ஆலசீப்பன் கோ சோடு தே, அனைவருமே அனைத்து மக்களுமே சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். வே சுக்குமே ரகே யா துக்குமே உன்கே மன்மே சதா தேஷ் பக்தி பாவனா பனி ரகே, அவர்கள் சுகமாகவும் அல்லது துக்கமாகவும் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய மனசில் சதா எப்பொழுதுமே, சதா அப்படின்னா எப்பொழுதுமே, தேஷ் பக்தி அப்படின்னா நாட்டுப்பற்று எண்ணம் உருவாக வேண்டும், நாட்டுப்பற்று மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாராம். இவ்வளோதான். இதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இஆர்சி. இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இஆர்சியும் பார்ப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் இஆர்சி பாருங்கள். உபலக்ஷக்கே பீச்சே அப்படின்ற இந்த லாஸ்ட்டு, அதாவது இந்த லாஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வரிகளை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதாவது பாவ் நம்ம படிக்க போகிறோம். கவி பரீட்சை நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அதே தான். இதில் ஒன்று கூட உங்களுக்கு சேஞ்சே இல்லை பாருங்கள், அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கவி பரீட்சை படிச்சிங்க அப்படின்னா 2 இஆர்சிக்கும் எழுதிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சாராங்ஸுக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? இப்போ நாம் இந்த இஆர்சியில் இருக்கக்கூடிய பாவ் பார்க்க போகிறோம். कवि भारतवासियों के कल्याण के लिए भगवान से प्रार्थना करते हैं. இந்த லைன் நம்ம இதுக்கு முந்தின இஆர்சிலையும் படித்தோம், அதே தான். கவிஞர் இந்திய மக்களுடைய நன்மைக்காக பகவான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார். भारतवासियों का मन हमेशा अपने लक्ष्य की प्राप्ति में लगे रहे. அதாவது இந்தியர்களுடைய மனம் எப்பொழுதுமே தன்னுடைய லட்சியத்தை நோக்கியே இருக்க வேண்டும். கிசி பி ஹாலத் மே வே அப்னே லக்ஷ்ய கோ ந சோடேங், எந்த ஒரு காரணத்துக்காகவும் எப்படிப்பட்ட நிலைமையிலையும், ஹாலத் அப்படின்னா நிலைமை, எப்படிப்பட்ட நிலைமையிலும் வே அவர்கள் அப்னே லக்ஷ்யக்கோ தங்களுடைய லட்சியத்தை விடாமல் இருக்க வேண்டும். ந சோடேங் அப்படின்னா அது விடாமல் இருக்க வேண்டும். ஜப் தக் ஜீவித்து ரஹே, எப்பொழுது வரை நாம் வாழ்கிறோமோ, தப் தக் அப்பொழுது வரை, வே புண்ணியக்கே பக்ஷமேஹி ரஹே அவர்கள் புண்ணியத்தின் பக்கமே இருக்கட்டும். இவ்வளோதான். நீங்கள் இதை மட்டும்தான் படிக்க போகிறீங்க. கவி பரீட்சை 1 டைம் நீங்கள் நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அதையே நீங்கள் எழுத போகிறீங்க. பாவ் மட்டும் நீங்கள் அந்த 2 லைனை மட்டும் கொஞ்சம் படித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளோதான். 2 இஆர்சி தான் இந்த ஃபஸ்ட்டு போயத்தில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.